ஹாய். இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிளான் பத்தி படிக்க போறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி டிசைன் நாலேஜ் இருக்கிறவங்களும் பிளான் படிக்கலாம். இல்லை நான் டிசைன் ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆக போறேன் சார். ஸோ டிசைன் ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆக போறவங்களும் இங்கிருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டிசைன் ஆல்ரெடி ஆட்டோ கேட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா பிஎல்சியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற டேப்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னாலும் நீங்க தாராளமா இதுக்குள்ள வரலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன். இப்போலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து நமக்கு ஆட்டோமேஷன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. சரிங்களா? அந்த ஆட்டோமேஷனுக்கு சர்க்யூட் ரெடி பண்றதுக்கும் பேனல் ரெடி பண்றதுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்க ஃபுல் சர்க்யூட் டிசைன், அது ஈவன் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியாவே இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் தான், அதுல தான் ஒர்க் ஆக போகுது. ஈவன் ரோபோட் சிஸ்டம் அண்ட் தென் அதுக்கு ஃபிட்டிங்ஸ் பார்ட்ஸு. ஸோ அந்த கம்பெனிக்கு சர்க்யூட் ரெடி பண்ணுறது, அதை எலக்ட்ரிக்கல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல இருந்து ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சர்க்யூட் பில்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க இண்டஸ்ட்ரியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்க்யூட் பார்த்து பில்ட் பண்ணி எங்கெங்கே என்னென்ன கனெக்ஷன்ஸ் வருங்கிறதெல்லாம் பார்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒன் அண்ட் ஒன் கோர்ஸ் தான் பிளான். எந்த அளவுக்கு நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி ஹையா இருக்கும். டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங் ஆகிடணும். ஸோ நம்ம இந்த கோர்ஸ்ல பேசிக் ஃபண்டமெண்டல்ல தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாத்தையும் டாபிக்ஸையும் கவர் பண்ண போறோம். அட் த டைம் அட்வான்ஸ் லெவல்லையும் கொஞ்சம் சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ண போறோம். பிளான்ங்கிறது என்னது அப்படின்னா, எலக்ட்ரிக் பிரைவேட் லேண்ட் அப்படிங்கிறது தான் பிளான். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த சாஃப்ட்வேர் விட்டோம்னா நமக்கு இருக்கிற ஒரே வெரி நோன் சோர்ஸ் வந்து ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் தான். பட் அந்த ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்ல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க கிடையாது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் பிளான்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மார்க்கெட்டுக்குள்ள வருது. இப்போ இந்த பிளான்ல எல்லா விஷயமும் இருக்கா சார்னா, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு வெல் நோன் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் வேறையா இருக்கும். லைக் இப்போ நீங்க ஒரு ஜிஇ கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விண்மில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இதுவே நீங்க ஹனிவெல்க்கு போறீங்கன்னா அவங்க பேனல் டிசைன் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் மாறும். ப்ராஜெக்ட்ஸ் மாறும்போது நமக்கு நாலேஜஸ்ங்கிறது நிறையவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்போ இதுதான். ஸோ உங்களுக்கு பிளான்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவ்வளோ எல்லா கண்ட்ரிக்கும் தெரியுமா சார்னா தாராளமா தெரியும். சரிங்களா? ஸோ எப்படின்னா, ஒரு 50 இப்போ ஒரு 50-60 கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா பிளான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க ஜெர்மன் போகணும், அண்ட் தென் இட்டாலி போகணும், ரோம் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகணும்னாலும் நீங்க தாராளமா என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் படிச்சுட்டு ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க தாராளமா போகலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சு பாருங்க. சரிங்களா? இது எப்பையில இருந்து கொண்டுட்டு வந்தாங்க அண்ட் தென் யார் டெவலப் பண்ணாங்கிறதுலாம் இருக்கும். ஸோ இங்கதான். ஸோ ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற எல்லா கான்டினென்ட்ல இருக்கிற கண்ட்ரியுமே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கண்ட்ரினா அவங்க கண்டிப்பா பிளான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நல்ல growth இருக்கிறது இது மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல டிசைன்ல. நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன்னா நம்ம பிளான 4 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃப்ளூயிட், இன்னொன்று பிளான் பைப்பிங், இன்னொன்று பிளான் எலக்ட்ரிக் P8, இன்னொன்று பிளான் கேபினெட். இந்த ஃப்ளூயிடு பைப் இதெல்லாம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவங்க பண்ணுவாங்க. நம்ம எலக்ட்ரிக்கும் கேபினெட்டும் நம்ம பண்ணுவோம். நம்ம இந்த கோர்ஸ்ல எதை படிக்க போறோம் அப்படின்னா, பிளான் எலக்ட்ரிக் P8 அதை பத்தி தான் படிக்க போறோம். சரிங்களா? இந்த பிளான் எலக்ட்ரிக் P8லயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் எங்கெங்க இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு.
ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? பிளான் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இங்க பாருங்க, அப்ளிகேஷன் இதை பொறுத்து நம்ம பிரிச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ங்கிறதுலாம் என்னது அப்படின்னா, இப்போ நான் ஐஇசி சிம்பிள்னு ஒன்று இருக்கு, அதே போல என்எஃபிஏன்னு ஒன்று இருக்கு, அதே போல வேற என்னதுன்னா கோஸ்ட்னு ஒன்று இருக்கு, ஜிபின்னு ஒன்று இருக்கு. ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்டாண்டர்ட் மாறும். லைக் இப்போ அமெரிக்காவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அலோவபிள் ஃப்ரீக்வன்சி லெவலே 60 ஹெட்ஸ். ஆனா அமெரிக்காவை தவிர மீதி எல்லா கண்ட்ரிலுமே 50 ஹெட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அமெரிக்காவில் மட்டும்தான் 60 ஹெட்ஸ். சரிங்களா? இதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். அதே போல இங்க நமக்கு மோட்டர்னா நமக்கு மோட்டார் சிம்பிள் எப்படி இருக்கணும் காலேஜஸ்ல இருந்து பார்த்துருப்போம். அதே போல அந்த கண்ட்ரிக்கு மோட்டருக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். சரிங்களா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு, அந்த ஒரு ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரையும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஇசி அந்த ஸ்டாண்டர்டை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அமெரிக்கா மட்டும் அந்த அமெரிக்கா, ஜெர்மன், ரஷ்யா மட்டும் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்டோமேஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சர்க்கியூட் டயக்ராம் போடும்போது இல்லை சர்க்கியூட் ரெடி பண்றோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்டோமேஷனை எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் நீங்க இதுக்கு முன்னாடி ஆட்டோ கேடோ எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஒரு என்டையர் இண்டஸ்ட்ரியோட சர்க்கியூட்டு நீங்க ரெடி பண்றீங்க, நீங்க பில்டப் பண்றீங்கன்னா ஆட்டோமேஷன் பார்ட்டை விட்டுருவாங்க. பட் பிளான்ல ஆட்டோமேஷன் பார்ட்டையும் ஈஸியா இன்க்ளூட் பண்ணி அதையும் நம்ம சர்க்கியூட்குள்ள கொண்டுட்டு வரலாம். இது ஒண்ணு. அடுத்தது இன்டர்ஃபேஸிங். இன்டர்ஃபேஸிங் தான் என்னது அப்படின்னா, ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் மீன்ஸ் எப்படி கனெக்ஷன்ஸ் கொண்டுட்டு போறோம். ஸோ சிக்னல்ஸ் வந்துச்சுன்னா அந்த இது எப்படி நமக்கு அவுட்புட் கொண்டுட்டு வருது. ஸோ அது எப்படி நமக்கு சிக்னல்ஸ் நமக்கு காமிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸிங், இன்டகிரேஷனும் லைக் தட் வே. அண்ட் தென் ஃபங்க்ஷனல் இன்ஜினியரிங். நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், ஏன் பிளான் படிக்கணும்? சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். என்ன கொஸ்டின்? நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு எலக்ட்ரிக்கல்லே. பிளான் இருக்கு, ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் இருக்கு, அண்ட் தென் டேப் இருக்கு, பிஎல்சி ஸ்கேடா இருக்கு, இன்னும் சில சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. இவ்வளோ இருக்கு. இருந்தும் நம்ம ஏன் பிளான் படிக்கணும் அப்படின்னா, 2 திங்ஸ். வேரியன்ட் டெக்னாலஜி, யூனிக் பவர்ஃபுல் கன்வின்சிங் அப்படின்னு இருக்கு. இது என்னது யூனிக் பவர்ஃபுல் கன்வின்சிங்னா, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு மேனுஃபேக்சரர்னு ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்னைடர் சொல்லலாம், ஒரு ஆலன் பிராண்டு சொல்லலாம், ஒரு சீமன்ஸ் சொல்லலாம். இவங்கெல்லாம் யாருன்னா அந்த சர்க்கியூட் பிரேக்கர்னு இருக்கிற ஒரு காம்போனண்ட்டை தயாரிக்கிற ஒரு சில கம்பெனிஸ். இப்போ நமக்கு பிளான்ல எல்லா கம்பெனிஸோடைய சர்க்கியூட் பிரேக்கர் டீட்டெயிலும் நமக்கு பிளான்ல இருக்கும். இது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்க சர்க்கியூட் போடுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுக்கு இப்போ நமக்கு இந்தியாவில் சீமன்ஸ் தான் அவைலபிள் இருக்கு, ரீட்டலும் ஸ்னைடரும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீட்டலும் ஸ்னைடரும் அவைலபிள்னா நம்ம ஆப்வியஸா சீமன்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கர் வாங்குவோம். அந்த சர்க்கியூட் பிரேக்கரை நம்ம இங்க டயக்ராம்லையும் கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், process oriented, integrated and automated data transfer from preceding process and processing to electrical engineering aspects. இது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயக்ராம்ஸ் போட்டுட்டு வருவோம். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நமக்கு சோர்ஸ் எங்க இருக்கு, அதுல இருந்து எது எதெல்லாம் கனெக்ட்ல இருக்கு, அதுல இருந்து அவுட்புட் எங்க வருது, அந்த அவுட்புட் நெக்ஸ்ட் எங்க போகுது அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? லைன். ஸோ அது டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா ஏல ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியோட எண்ட் ஆஃப் த டே இசட் வரையும் இருக்கிற எல்லாத்தையும் லைனா ஒரு கனெக்ஷன், ஈவன் ஒரு டெர்மினல், ஒரு டெர்மினல், ஒரு ஃபீமேல் மேல் பின்ன, இப்படி எதையும் விடாம எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்து காமிக்கலாம். இன்னொன்னு, ஃபிளெக்சிபிள் வித் கிராஃபிக்கல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். என்னென்ன ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது கிராஃபிக்கலாவா இதுதான் எல்லாருமே எடுத்து வைப்போம். தட் மீன்ஸ் காம்போனன்ட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வித் கிராஃபிக்கல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். அதோடைய ஒர்க்கிங் என்னது, அதோடைய ரேட்டிங் என்னது, இஆர்பி என்னது,
டிஸ்கிரிப்ஷன் என்னது, அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன்ல வரும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அதில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ஃப்ளூயிட் பவர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதெல்லாம் அதோடைய அப்ளிகேஷன்ல நம்ம பார்ப்போம். ஃப்ளூயிடு நமக்கு வராது, அவங்க அது மெக்கானிக்கல் இவங்களும் இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இ பிளான் கன்சல்டிங். இ பிளான் கன்சல்டிங்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டே பை டே என்ன ஆகும் அப்படின்னா, புது புது காம்போனன்ட் வந்துகிட்டு தான் இருக்கும். லைக் புதுசாக ஒரு கம்பெனியே வரலாம், அவன் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணலாம், அவன் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் ஒரு சுவிட்சஸோ சர்க்யூட் பிரேக்கரோ ரெடி பண்ணுறான்னா அதுக்கு அவன் சிம்பிள் தருவான். அந்த சிம்பிளையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் ஓகே, அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்குன்னா அந்த கம்பெனிஸோட சர்க்யூட் பிரேக்கருக்கு இதுதான் சிம்பிள்னா நம்ம இதுக்கு இ பிளான் சாஃப்ட்வேர்ல இருக்கும். இப்போ புதுசா ஒரு கம்பெனி வளர்ந்துக்கிட்டு வருது, அவங்களும் அதே போல பண்றாங்க, சர்க்யூட் பிரேக்கர் பண்றாங்க, சுவிட்சஸ் பண்றாங்கன்னா அப்போ அதுக்கும் சிம்பிள் போடணும்ல. அதுக்கு அவனோட இஆர்பி ரேட்டிங்னு ஒன்று கொடுக்கணும், அவன் அதுக்கு பார்ட் நம்பர்னு கொடுத்துருக்கணும், அதுக்கு அவன் யூனிட் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இதுதான் இ பிளான். இப்போ இது நீங்க அப்லோட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஒருத்தவங்க இந்த கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது கஸ்டமர் சொல்யூஷன். சப்போஸ் நீங்க நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லா இடத்துலையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மெயில் போட்டு, சார் இது வரல, இது ஒர்க் ஆகல, இது கொஞ்சம் எரரா இருக்கு, இந்த இடத்துல இது ஒர்க் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க மெயில் போடுவீங்க, அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்லை, நீங்க கால் பண்ணி சொன்னீங்கனாலே அவங்க வித்தின் 2 daysல உங்களுக்கு எல்லாத்தையும் என்னன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அது இ பிளான்ல இன்னொரு அட்வான்டேஜ். சரியா? இன்னொன்று, நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னாலும் அவங்க இ பிளான் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக பண்ணி தருவாங்க. நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா, உங்கள் கம்பெனி வந்து ஆத்தரைஸ்டு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா இ பிளான் கம்பெனிஸ்ல நீங்கள் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி. சரிங்களா? அடுத்தது இந்த டேட்டா போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. இந்த டேட்டா போர்ட்டல்ங்கிறது நான் என்னன்னு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ நமக்கே நிறைய இருக்கும், ஒரு மினிமம் ஒரு 1500 காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம இ பிளான் சாஃப்ட்வேர்ல இருக்கு. சரிங்களா? அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இ பிளான் டேட்டா போர்ட்டல்ங்கிறது ஒன்றும் இல்லை, இ பிளான் கிளவுடுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நீங்க உங்களுடைய பார்ட் நம்பர்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, அந்த நீங்க என்ன போட்டு சர்ச் பண்றீங்களோ அது வந்துடும். சரியா? அதுவும் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்லாம் இது பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ புதுசா ஒரு மேனுஃபேக்சரர் வந்திருக்கான், அவன் ஒரு புதுசா ஒரு சர்க்யூட் பிரேக்கர் விட்டுருக்கான், நம்ம கண்ட்ரில அது அவைலபிளா இருக்கு, அது சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்குன்னா நம்ம ஆப்வியஸா அதை தான் வாங்குவோம், நமக்கு அவைலபிலிட்டி அதுதான். இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை அவங்க டேட்டா கிளவுட்ல ஆப்ஷன்ல சேர்த்திருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த சிம்பிள் வேணும்னா அந்த கிளவுட்ல போய் எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? இதுதான் அந்த டேட்டா போர்ட்டல் ஆப்ஷனு. இதையும் பார்ப்போம். அடுத்தது சாஃப்ட்வேர் அசூரன்ஸ் சர்வீஸ். எவ்ரி இயர் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு மெயிலும் பண்ணி விட்டுருப்பாங்க, அப்டேட் வந்திருக்கு நீங்க பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம இ பிளான் சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதான் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே இங்க இருக்கிற போஸ், லிண்டே, ஃபெஸ்டோ, ஜிஇ, யூனியன், பென்ட்ல, சீமன்ஸு, இது எல்லாமே டாப் கோர் ஆஃப் த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இதெல்லாம் ட்ரிபிள் இ மட்டும் கோராவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனி இது. இது இன்னும் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு 4-5 கம்பெனி போட்டிருக்கேன். இப்போ இந்த கம்பெனிலாம் இ பிளான் யூஸ் பண்றாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே நீங்க ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு இதுக்குள்ளார போறீங்க, இல்லை வேற சாஃப்ட்வேருக்குள்ள போறீங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பட் இ பிளான்னு கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதுதான் சிலபஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் அண்ட் தென் இன்டர்மீடியட் லெவல்னு பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்மீடியட் லெவல் பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவல், இன்டர்மீடியட் லெவல் இதுவே இந்த கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு முடிக்கிறது மீன்ஸ் வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸுக்கு படிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறத கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். கஸ்டமைசபிள் ஃப்ரண்ட் எண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல்பார், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூசர் இன்டர்ஃபேஸ், கிரியேட்டிங் ஏ நியூ ப்ராஜெக்ட், பேஜஸ், ப்ரிப்பேரிங் மாஸ்டர் டேட்டா, இன்டரப்ஷன் பாயிண்ட்ஸு, ஸ்கிமேட்டிக் ஜென்ரேஷனு, ப்ராப்பர்ட்டிஸு, அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இ-பிளான், ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இ-பிளானு, schematic generation through copying techniques, device navigator, terminal, connection numbering, 2D panel layout, automated processing, project management. இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நீங்கள் இனிஷியலாக இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு சர்க்யூட் நாலேஜ் இருக்குது, ஆட்டோ கேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சதுனாலே யூ வில் கோ வித் நியூ கம்பெனி ஆர் நியூ ஜாப் ரோல் அண்ட் தென் கிராக் யுவர் இன்டர்வியூ. ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கிராக் பண்ணிட்டு நீங்கள் அழகாக உங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது தெரிஞ்சாலே போதும். அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இந்த கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 இயர் ஆர் மினிமம் ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம ஏதாவது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போகும்போது அட்வான்ஸ் லெவலோட சேர்த்து போய் அங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பேசிக்கா சர்க்கியூட் அதை எப்படி ரீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சர்க்கியூட்டை எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ்க்குள்ளார என்ட்ரி ஆயிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.